செந்தமிழை வளர்க்க இசைப்படு வாழும் சான்றோர்களை, முகுந்தெரியா விருந்தோம்பி மகளும் தாய்மார்களும் தந்தைமார்களும் ஆகிய அன்பார்களை, நவல்தோறும் நுண்ணயம் போலும் நண்பர்களே, குழையலாவிய சிறு கை பெற்ற குழந்தைகளை அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். சில கருத்து செத்த நேரத்தில் நான் பேச விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒன்றா கூடியிருக்கிறோம். இது அருமையான வாய்ப்பு எனக்கு. அதாவது நான் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உரையாடலாம். அப்போது அதாவது புதிய புதிய கேள்வி கேட்கும் போது எனக்கே புதிய புதிய கருத்து கிடைக்கும். அது நம்ம உரையாடி மகிழ்ந்துருவோம். அதுக்கு முன்னாடி சில கருத்து. உலகத்திலேயே மிகவும் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் திருக்குறள் மிக முக்கியமான இன்றியமையாத ஒன்று. அதில் சந்தேகம் இல்லை. முதலிடம் பைபிளுக்கு 2வது இடத்துக்கு குறள் தான் வந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆராய்ந்து பார்க்கல, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு கேள்வி, அப்போது எத்தனை பேர் மொழிபெயர்த்திருக்காங்களே, அதுக்கு மேலே எதுக்காயா ஒரு புதிய மொழியாக்கம் பண்ணணும்னு கேட்கணும். அதை கேட்க தோணும். நல்ல கேள்வி. அப்போது இந்த மொழியாக்கம் செய்ய ஆரம்பிக்கும் போது 2016ஆம் ஆண்டில் ஒரு பெரிய புத்தக கடைக்கு போனேன். அங்கே எல்லா நாட்டிலேருந்து புத்தகம் கிடைக்கும். அதாவது தாவோ தே ஜிங் சைன மொழியுடைய திருக்குறள் நம்ம சொல்லலாம். அதை படிக்கணுமா, ஒரு 10-12 புத்தகம் மொழியாக்கம் வரிசையாக கிடைக்கும். இல்லை ரூமி இயற்றிய பாடல் படிக்கணுமா, இதே மாதிரி 10-12 மொழிபெயர்ப்பு கிடைக்கும். இல்லை பகவத்கீதையோ இல்லை ஏதாவது ஒரு டோல்ஸ்டாய் எழுதிய ஒரு நாவலோ அது படிக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான நூல் திருக்குறள் தான். அமெரிக்காவில் ஏன் அப்படி இருக்குது எனக்கு ரொம்ப குழப்பமாகவும் யோசனையாகவும் இருந்துச்சு. பல பேர் பண்ணியிருக்காங்க மொழிபெயர்ப்பு. ஆனால் அப்போது ஒரு விஷயம், நான் திருக்குறள் படிக்கும்போது 2003-04 வாத்தியார் வீட்டிலையே உட்காந்து தமிழையே படித்து தமிழையே அதை பற்றி பேசிட்டு நான் படிச்சுட்டே வந்தேன். அப்போது தமிழில் அதாவது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கலாம்னு என்கிற கருத்தை எனக்கு கிடையாது, அந்த யோசனையே இல்லை. அதுக்கப்புறம்தான் அந்த கருத்து எனக்கு வந்துருச்சு. அப்போ தான் மற்ற ஆங்கில மொழிபெயர்ப்பு படிக்க ஆரம்பித்தேன். ஒன்று பார்த்தேன். அதாவது பெரும்பாலும் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னா, அந்த கருத்து மட்டும் மொழிபெயர்த்திருக்காங்க. கருத்து முக்கியமானது தான், ஆனால் அது மட்டும் இருந்தால் மக்கள் படிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கருத்து இருக்குது போட்டோம்னு படிக்காமல் போயிடுவாங்க. ஏன்னா திருக்குறள் நம்ம ஏன் படிக்கிறோம், கருத்துக்காக மட்டும் நம்ம படிக்கலை. அதோட ஓசை நயம் இருக்குது, ஈசை நயம் இருக்குது, தாளம் இருக்குது, உவமை இருக்குது. இந்த கவிநயம் இருக்கிறதுனால தான் நம்ம ரசித்து படிக்கிறோமே. அது கொண்டு வரணும்னு எனக்கு ஆசை, நோக்கம் வச்சுக்கிட்டேன். அதாவது நான் தமிழ் படிக்க ஆரம்பித்த காலத்தில், எழுத்து தமிழ் இன்னும் படிக்காத காலத்தில் எனக்கு 2 குறள் எனக்கு காது மூலமாக எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒன்று, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அதை ஏன் என்னை கவர்ந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அந்த விளையாட்டு தன்மை இருக்க, நன்றி நன்று அன்றே அன்று. அதை அப்போது எனக்கு அவ்வளவு புரியாது அந்த பாட்டு, ஆனால் பிடிக்குது. என்னமோ இருக்குது, ஒரு உயிர் இருக்குது அந்த பாட்டிலேயே. அதை கேட்டு நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு பொருள் புரிஞ்சுக்கிட்டேன், அருமையான பொருள். ஆனால் எப்படி சொல்கிறாரு, அது விளையாட்டாகவே எனக்கு படுது. அது மட்டுமில்லாமல் இன்னொன்று, எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள்,
தூப்பார்க்கு தூப்பாய துப்பாக்கி தூப்பார்க்கு தூப்பாய தூமழைங்கிற பாட்டு ரொம்ப அதுவும் என்னை ரொம்ப பாதிச்சது, ரொம்ப கவர்ந்தது. ஏன்னா அந்த அந்த ஓசை நயம் இசை நயம் அவ்வளோ ரொம்ப அருமையாக இருக்கு. அது இருக்கணும்னு சொல்லி அந்த என்னுடைய மொழி ஆக்கத்தை எழுத ஆரம்பித்தேன். இன்னொரு விதமாக நம்ம சொல்லலாம். ஒரு எடுத்துக்காட்டு, செய் நன்றி அடைதல் என்னும் மறிகரத்தில் பயன்தூக்கரசே உதவி நயன்தூக்கன் நன்மை கடுதற் பெரிது என்று அருமையாக பாடியிருக்கிறார் வள்ளுவர். அது இன்னொரு மொழியாக்கம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது பிஎஸ் சுந்தரம் அவர்கள் அருமையான ஒரு மொழியாக்கம் பண்ணியிருக்காரு ஆங்கிலத்தில். எப்படி பண்ணியிருக்காருன்னா, help given regardless of return is wider than the sea. பரவாயில்ல, நல்ல கருத்து கொண்டு வந்திருக்காரு. ஆனால் இது காணா, எதுகை மோனை காணா. சரி, ஆங்கிலத்தை எதுகை மோனை இருக்கான்னு கேட்குறீங்களா? இல்லை, அது தமிழுக்குரியது தான். ஆனால் ஆங்கிலத்தின் யாப்பலக்கணம் நன்கு தெரிந்து கொண்டால் ஆங்கிலத்திலையும் எதுகை மோனை போன்ற ஒரு அமைப்பு எந்திருக்குன்னு தெரியும். அதை வைத்துக்கொண்டு இந்த குரலாகவே மொழிபெயர்க்க முடியும். அதை நான் எப்படி மொழிபெயர்த்திருக்கேன்னா, the weight of good done without weighing results, grace greater than oceans. Tukar, tukin, weight, weighing. Nayan, nanmai, grace greater. அப்படி அந்த ஓசை நயம் இதே மாதிரி கொண்டு வர முடியாது. ஆனால் அதாவது ஒரு அந்த அதுக்குரிய இன்பம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு நான் பண்ணியிருக்கேன். அப்போ தான் விரும்பி படிப்பாங்க, ரசித்து படிப்பாங்க. அப்போ தான் திருக்குறளுக்கு ஒரு பேர் இருக்கும் வெளிநாட்டில். இதெல்லாம் ரெண்டு கருத்து நான் அதோடு சேர்க்க விரும்புகிறேன். ஒன்று, சரி, இந்த ஏன் அப்படி அத்தனை பேர் கருத்து மட்டும் மொழிபெயர்த்திருக்காங்கன்னா ஒரு காரணம் இருக்குது. மேற்கத்திய கலாச்சாரத்தில் ஆரம்பத்திலிருந்தே, அதாவது கிரேக்க மொழியிலிருந்தே, பிளேட்டோ, சாக்ரட்டீஸ் வாழ்ந்த காலத்திலிருந்தே ஒரு பிரிவு. எப்படிப்பட்ட பிரிவு? கருத்து வேறு, கவிதை வேறு, தத்துவம் வேறு, இலக்கியம் வேறு, அப்படி ஒரு பிரிவு இருந்திருக்கு. ஆனால் தமிழ் அப்படி கிடையாது. ஆனால் அப்படி அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை வாழ்ந்து வாங்க அப்படி தான் உலகத்தை பார்ப்பாங்க. சரி, கருத்தை தான் முக்கியம், அது கொண்டு வருவோம், வச்சுருவோம். அந்த செய்யுள்ளது அந்த கவித்துவம் எதுக்கு நமக்கு தேவையில்லைன்னு ஒரு கருத்து. அது எதிர்த்து நான் இருக்கேன். ஏன்னா அப்படி திருக்குறள் அப்படி இல்லை. இன்னொன்று, இதெல்லாம் இன்னொரு விதமாக சொல்லலாம். குரல் வெண்பானது பாட்டுக்குரிய ஒன்று. எந்த குரல் எடுத்தாலும் சரி, ஏதாவது ஒரு பண்ணு வைத்து பாட முடியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குரல் என்னன்னா, விரைந்த தோள் கேட்கும் ஞானம் நெருந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின். இது திருவள்ளுவருக்கே ரொம்ப பொருத்தமான ஒரு குரல். ஏன்னா அவர் தான் நெருந்தினிது சொல்லுதல் வல்லார், அதாவது முறைப்படுத்தி இனியவாக சொல்லும் வன்மை வாய்ந்த புலவர். இந்த குரல் நாம் பாடலாம். விரைந்து தொல் கேட்கும் யாழும் நிறைந்தனிது சொல்லுதல் வல்லார் பெறின். விரைந்து தொல் கேட்கும் யாழும் நிறைந்தனிது சொல்லுதல் வல்லார் பெறின். இதே மாதிரி ஒரு ஆங்கில மொழியாக்கம் பாட முடியணும்.
When one attains sweetness and order in words, the world rushes to listen. When one attains sweetness and order in words, the world rushes, the world rushes, the world rushes to listen. நன்றி, வணக்கம். இப்போதான் எப்படி இசைத்தமிழ் இசை ஆங்கிலமாக மலர்ந்திருக்குன்னு நமக்கு புரியுது. உண்மையில் உலக அளவில் இனிதான் திருக்குறளை சுவைத்து படிக்க போகிறது இந்த உலகம். அப்படித்தான் நம்ம இதை உணரணும். மிக ஆற்றல் வாய்ந்த, அதுவும் மொழி ஆற்றல் கைவரப்பெற்ற பன்முக மொழி ஆளுநர்னு சொல்ல முடியும். இவரை எழுதுறதுக்கு எவ்வளோ யோசித்திருக்கணும். நாங்கள் இப்போ கேள்வியை தொடங்கணும் உங்ககிட்ட. நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். நான் முதல் கேள்வியை தொடங்கி வச்சிடறேன். இந்த எதுகை மோனை நயம்பட ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க நீங்கள் முற்பட்ட போது சொல் கிடைக்காம தடுமாறுனீங்களா? ஆமாங்க. அந்த அனுபவம் பற்றி ஏதாவது சொல்லுங்கள். அதாவது எல்லா பண்புகளும் இயல்புகளும் கொண்டு வர முடியாதுங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வரணும். சில குரல் அந்த எதுகை மோனைங்கிற வாய்ப்பு கொண்டு வர முடிஞ்சது. சில வேறு ஒரு குரல் சரி அது வராமல் ஆனால் அந்த விளையாட்டுத்தன்மை, நகைச்சுவை கொஞ்சம் அந்த மாதிரியான தன்மை கொண்டு வர முடிஞ்சது. அதாவது ஒவ்வொரு குரலையும் அதுக்கென ஒரு லக்கணம் உண்டாக்கி நான் பண்ணியிருக்கேன், அப்படி நம்ம சொல்லணும். குழல் இனிது யாழ் இனிது என்பதுதான் மக்கள் மழலை சொல் கேளாத. ஆமாங்க. அதை எப்படி மொழிபெயர்த்தீங்க? பார்ப்போமா? பார்க்கலாம். நீங்கள் அடுத்த கேள்விகள் தயாராக இருந்தால் கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க, அவர்கிட்ட கேள்வி கேட்கலாம். இந்த குழல் இனிதுங்கிற குழல் தானே இது எப்படி மொழிபெயர்த்திருக்கீங்கன்னா, those who don't hear the babble of their children call the flute and the lyre sweet. திருப்பி சொல்லவா? Those who don't hear the babble of their children call the flute and the lyre sweet. அப்படி மொழிபெயர்த்திருக்கேன். என்னுடைய கேள்விங்க. கேளுங்க. தாங்கள் இந்த பாடலாக பாடினீங்க. இப்போ திருக்குறள் 1330 குறள் இருக்கு. இப்போ 1330 பண் இருந்திருக்குதா தமிழகத்தில் நீங்கள் பண்ண ஆய்வுகளில்? ஏன்னா இப்போ பண் அப்படிங்கிறது இப்போது 10-20 பண் தான் இருக்குது, ஒரு 100 பண் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ 1330 குறளுக்கும் ஒரு பண் இருக்குமா? அதுக்கு எனக்கு சரிங்க தெரியலைங்க. ஆனால் இப்போ பல பேர் அப்படி பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது அந்த ஆய்வில் அப்படி புதுசாக ஒரு பண்ணு ஒரு மெட்டை உண்டாக்கி பாடுறாங்க. உதாரணமாக லெடியன் நாதஸ்வரனும் அவருடைய அக்கா அமிர்தவர்ஷினியும் ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு மெட்டு வைத்து கொண்டு நல்ல இசை அமைச்சிருக்காங்க. நானும் அதில் கொண்டு பாடியிருக்கேன். அது பாராட்ட வேண்டிய விஷயம். மகிழ்ச்சி. அது இணையதளத்தில் இருக்குது. லெடியன் நாதஸ்வரம் அவர்கள் இசையமைத்து இவர் பாடியிருக்கிற திருக்குறள்கள் அதில் இருக்குது, நம்ம பார்க்கலாம் வாங்க. So who is your favorite Tamil poet? இதுதான் தமிழர்களின் வழக்கம். இதை நான் இன்னைக்கு மாலையில பார்த்துட்டே இருக்கேன். மொழிபெயர்க்க முடியுமா? உங்களோட தமிழ் பிடிச்ச கவிஞர் யார்? அருமையான கேள்வி. பரவாயில்ல, 2 மொழியிலேயே கேட்டுட்டேங்க, பாராட்டேன். எத்தனையோ பேர் இருக்காங்கள. ஆனால் எனக்கு ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப முக்கியமான கவிஞர் யாருன்னா ஔவையார். ஆரம்பத்தில் மூதுரைங்கிற நீதி நூலை படிக்க வச்சார் ஐயா, என்னுடைய வாத்தியார். அதிலிருந்து ஒரு 25 வெண்பா நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். வாங்க கேட்டிருந்தது கவிதை என்ன என்பது தெரிஞ்சுக்கிட்டேன். நல்ல வேலை, சமகாலத்தில் யார் பேராவது சொல்லி சர்ச்சையாகி விடுமோன்னு பயந்தேன். ஔவையார்னு சொன்னதுனால மகிழ்ச்சி. சார், நீங்கள் எப்படி தமிழ் கற்றுக்கிட்டீங்க? கஷ்டப்பட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன். அதாவது எனக்கு 2 அருமையான
காரணம் இருக்குது. நான் ஒன்று முனிவர் கூவை ராமகோடி அவர்களிடம் அவர் வீட்டுக்கு போய் படிச்சுட்டு வருவேன், வீட்டுக்கு போய் சாப்பிட்டது படிப்பேன், இல்லை படித்தது சாப்பிடுவோம். அப்படி நம்ம பழகிட்டோம். அவர் மூலமாக தான் அதாவது இலேருந்து சங்க காலம் வரைக்கும் அவர்கிட்ட தான் படித்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் தங்கியிருந்த கிராமத்தில் வலையப்பட்டின்னு சொல்லி அந்த கிராமத்தில் அந்த மக்களோட பழகி பேசி அங்கே தான் பேச கற்றுக்கிட்டேன். ஏன்னா அங்கே வந்து அந்த டைம் இருந்துச்சு, ஆங்கிலம் அவ்வளோ தெரியாது, தமிழை பேசியே தீரணும் என்கிற அந்த கட்டாயத்தில் தான் நான் கற்றுக்கிட்டேன். இன்னும் படிச்சுட்டே இருக்கீங்க. நன்றிம்மா, வினா தொடுத்தமைக்கு நன்றி. வணக்கம். மாலையில் பேசும்போது அவர் ஒரு தகவல் குறிப்பிட்டார். எதனால் நீங்கள் தமிழ் படிக்க தேர்ந்தெடுத்தீங்கன்னு திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அது என்னுடைய நோக்கம் அல்ல, ஆனால் இயல்பாக நடந்துருச்சு என் வாழ்க்கையில் அப்படின்னாரு. அதில் அவர் குறிப்பாக சொன்னது தத்துவம் படித்தவர், கல்லூரியிலே தத்துவம் படித்தவர். அவங்க அமெரிக்க கல்வி முறையில் ஒரு தரமான மாணவருக்கு நிதியுதவி வழங்கி நீங்கள் விரும்புவதை படிக்கலாம்னு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அந்த உதவித்தொகையை பயன்படுத்தி தான் அவர் தமிழ் படிக்க வந்தார். தமிழ்நாட்டில் எனக்கு விருந்தோம்பல் பிடித்திருந்தது, அதனால் மீண்டும் மீண்டும் வந்தேன் அப்படின்னார். அவர் சொன்னதிலேயே ரொம்ப உன்னதமான பண்பு சொன்னார். தமிழகத்தின் விருந்தோம்பல் தான் என்னை மீண்டும் மீண்டும் 28 ஆண்டுகளாக தமிழகத்திற்கு வர வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அவருடைய கூற்று. சார் வணக்கம், வாழ்க வளமுடன். கொல்லாமையை பற்றி நம்ம, அதாவது சைவ உணவு அசைவ உணவுங்கிறது இன்னைக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதை பற்றி தங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம் அருமையான கேள்வி. அதுக்கு தக்குன ஒரு பதில், அதாவது பெரிய பிரச்சனை. அதை நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்தா நம்ம அதுக்கு ஒரு நல்ல பதில் சொல்ல முடியும். என்ன கேட்டிங்கன்னா, முக்கியமானது என்னென்னா, நம்ம அது ஆளை பொறுத்து, மரபை பொறுத்து, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு வீட்டுக்கும் ஒரு குலத்துக்கும் அவங்களுக்கு என்ன ஒரு மரபு அவங்க பின்பற்றி வாழ்ந்து வந்தால் அது நல்லதுங்க நான் சொல்கிறேன். அவர் இப்போது தமிழகத்தில் தேர்தலில் கூட நிற்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் சொல்கிறார். எவ்வளவு சாதுரியமான ஒரு பதில், ஆனால் நல்ல பதிலும் கூட, யார் மனதையும் புண்படுத்தாத பதில். எனக்கு ஒரு தரப்பு சொல்லிடுவாரோன்னு யோசித்தேன், ஆனால் அவர் மேலும் மேலும் மதிப்பெண்களை அள்ளி குவிக்கிறார். ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. ஐயா, அமெரிக்க நாட்டினுடைய தமிழ் சங்கத்தில் உங்களுடைய பதிவுகள் இருக்காங்க ஐயா. அதே நேரத்தில் அமெரிக்கா சட்டத்தினுக்கு திருக்குறள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு. அதை பற்றி நீங்கள் அங்கே விளக்கமாக சொல்லியிருக்கிறீங்களா? திருக்குறளில் வர்ற யாப்பு இலக்கணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கய்யா. ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்க. நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி பேராசிரியர்களே யோசித்து சொல்லணும் யாப்பு கட்டமைப்பை பற்றி. இப்போ அமெரிக்காவில் பல தமிழ் சங்கம் இருக்குது. ஒரு 60-70 சங்கம் வச்சுருக்காங்க. அப்போது வந்து அங்கே போய் நான் பேசிட்டு வருவேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே நல்ல அருமையான தமிழ் பள்ளி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் தமிழ் பள்ளி வச்சுருக்காங்க. அங்கேயும் போய் பேசிட்டு வருவேன். அதாவது அங்கே பிறந்து வாழ்ந்த தமிழ் குழந்தைங்களுக்கு நம்ம பேசி ஒரு பாடி உரையாடி நம்ம ரொம்ப மகிழ்ச்சியோ இருப்போம். அது அவங்களுக்கு ஒரு என்ன சொல்லலாம், ஊக்கம் கொடுக்குற மாதிரி நான் படித்தே வர்றேன். வணக்கம். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தாமஸ் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு திருக்குறளை மாற்றிடலாமான்னு தோணுது. அவ்வளோ அழகாக பேசியிருக்கிறீங்க. நம்ம ஒரு சமஸ்கிருத பெயர் கொண்ட தமிழ் அறிஞர் இருந்தார் இங்கே, சூரிய நாராயண சாஸ்திரிகள் அப்படின்னு பேர். அவரு தன்னுடைய பெயரை பரிதிமார் கலைஞர் அப்படின்னு தமிழில் மாற்றிக்கணும், செந்தமிழில் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைச்சார். அது மாதிரி உங்களுடைய தாமஸ்ங்கிற பெயரை தமிழில் மாற்றலாம் அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது நினைச்சதுண்டா? நினைச்சிருக்கேன். ஆனால் என்ன பேர் வாய்க்கிறது எனக்கு குழப்பமாக இருக்குது. அது சேரட்டும். சார் மைக் அங்கே கொடுங்க. இங்கே ஒரு ஐயா கேட்டுறாங்க, அடுத்து வேல்சாமி. வணக்கம்ங்க. வணக்கங்க. இப்போ ஆங்கிலத்தில் எதிர்முனை இருக்கா இல்லையா அப்படின்னு பேசும்போது ஐயா அவர்கள் அந்த நீங்கள் எழுதின அந்த புக்கை கையில் அந்த புக்கை வச்சுருந்தாரு. அது இங்கேருந்து பார்த்தேன்.
அந்த புஸ்தகத்தை ஒரு தடவை பார்க்கலாம். அது ஆங்கிலத்தில் மேலே குரல் அப்படின்னு இருந்ததுங்க. இந்த குரல் அப்படின்னு இருக்கு. இந்த தமிழில் வந்து இல் அப்படிங்கிறதுக்கு இருக்குது. இல்லுன்னு பிரித்து பார்க்கலாம். எந்த இடத்துல எதை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியும். இது குரல், இது குரல்ல ZH போடணுமா இல்லை எல் போடணுமா? குரல்ல அது வந்து அதாவது பல- இதனுடைய பல- நல்ல அருமையான கேள்வி. இது அதாவது நீங்க வந்து சிந்திச்சு பார்த்தது உண்டா இல்லை குரல்னு ஒன்று அப்படியே எழுதிட்டு ஆமாம் ஆமாம் பார்த்தது? அது பல விதமாக நம்ம சொல்லலாம். அதாவது ஆங்கில எழுத்து வச்சு பல விதமாக நம்ம தமிழ் ஒலி ஒலி வடிவம் நம்ம எழுதலாம். இந்த புத்தகம் பொது மக்களுக்கு வந்து சேரணும். ஒரு மரபு இருக்கு, இங்கே ஒரு புலி போடலாம், இல்லை கோடி இங்கே வச்சா அது இந்த அழா இந்த அழா இந்த 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 எட்டு அதெல்லாம் காட்டலாம். ஆனால் யாருக்கு அது தெரியும்? அது வாத்தியங்களுக்கு தான் தெரியும், பேராசிரியர்கள் மட்டும் அவங்களுக்கு தெரியும். இது வந்து பொது மக்களுக்கு ஏற்கனவே ஒரு 2-3 மொழியாக்கம் வந்திருக்கு, குரல் தான் போட்டிருக்காங்க. சரி, எதுவும் அது தெரியணும்னு அப்படி நான் போட்டிருக்கேன். வேல்சாமி ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கங்க. இப்போ நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்யும்போது இப்போ நம்ம வந்து திருக்குறளை இப்போ வழக்கமாக பரிமேழகர் அமைப்பில் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது அகரத்தில் ஆரம்பித்து நகரத்தில் முடியுது அப்படின்னு. ஆனால் மற்ற உரையாசிரியர்கள் வேறு வேறு மாதிரியெல்லாம் அந்த அமைப்பு வச்சுருக்காங்க. உதாரணமாக வந்து மணக்குடர் உரையில் வந்து அதிகாரமே மாறி இருக்கும். ஆமாங்க. இப்போ வந்து இந்த கொல்லாமை இந்த அதிகாரம்லாம் இல்லறவியலில் இருக்கும். இதில் வந்து பரிமேலகரில் துறவரவியலில் இருக்கும். அது ஆமாங்க. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்கு இல்லையா? ஆமாங்க. ஐயா, நீங்கள் எந்த இதை வந்து அடிப்படையாக கொண்டீர்கள் என்று சுருக்கமாக சொல்லுங்கள். ஆமாம், ஆரம்பத்தில் நான் எப்படி படித்தேன், ஒரு உரை கோத்து வச்சு படித்தேன். மண்குடுவாரமும் படித்தேன், பரிமேலாளர்களும் படித்தேன், காலிங்கர் பததியார் ஒரு 5-6 பேர் அருமையான அவங்க இயற்றிய உரை நான் வச்சு நான் படித்தேன். இந்த மொழியாக்கம் செய்யும் போது, அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு திருக்குறள் வாங்கினீங்கன்னா அது பெரும்பாலும் பரிமேலழகருடைய உரை வச்சு இது பண்ணியிருப்பாங்க. அந்த அதிகாரம் இது இந்த குரல் எங்கெங்கே வருதுன்னு நானும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னுடைய குறிப்புரையில் அதை பற்றி நான் கொஞ்சம் விருப்பமாக நான் எழுதி வச்சுருக்கேன். இதுதான் பரிமேலழகருடைய கருத்து. இதுவும் இன்னும் 2-3 கருத்து இருக்குது, அதை நான் சொல்லி வச்சுருக்கேங்க. வணக்கம் ஐயா. வணக்கங்க. நீங்கள் மொழியாக்கம் செய்யும் பொழுது ரொம்ப கடினமாக இருந்தது இந்த குரல் அல்லது கடினமாக இருந்தது இந்த சொல் அப்படின்னு நினச்ச ஒரு குரலோ இல்லை சொல்லோ நீங்கள்? சில குரல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் முடிஞ்சது, அதனால மறந்து போச்சு. அதாவது அந்த கஷ்டத்தை மறந்து போச்சு. நன்றல்லது அன்றை மறப்பது நன்றுன்னு சொன்னாரே. அது மட்டும் இல்லாமல் ஆனால் சில சொற்கள் அதுக்கு பொருத்தமான ஆங்கில வார்த்தை இல்லை. அதாவது தவம் என்கிற வார்த்தைக்கு பல பேர் பெனன்ஸ் எங்களை ஆங்கில வார்த்தை எது பயன்படுத்திருக்காங்க. அது கொஞ்சம் சரியில்லை நான் பார்க்குறேன். ஏன்னா பெனன்ஸுங்கிறது நீங்கள் தப்பு செஞ்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் அதுக்காக இது பெனன்ஸ் பண்ணலாம். ஆனால் தவம் அப்படி இல்லை, நீங்கள் இஷ்டப்பட்டு தவம் பண்ணலாம் இல்லையா? அதனால சரி, தமிழில் எத்தனை ஆங்கில வார்த்தை வந்திருக்கிறதோ இதே மாதிரி சரி ஆங்கிலத்தில் தவம்ங்கிற வார்த்தை இருக்கட்டுமே, அது தவமே போட்டேன் தலைப்பு. ஏன்னா திருவள்ளுவரை 10 குறள் கொடுக்குறாரு, தவமானது என்ன அவரே சொல்கிறாரு. சரி, தவம் என்கிற தலைப்பு போட்டு தவம் வாங்கினது தெரிஞ்சுக்கிட்டோம்னு 10 குறள் படிச்சுட்டு போட்டோம். அப்படின்னு நான் பண்ணியிருக்கேங்க. ஐயா, வகுத்தான் வகுத்த வகை அல்லது கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் எரிதுன்னு ஒரு குரல்ல வகுத்தான் என்பது பரிமேலகர் வைத்த பாடமாகவும் காலிங்கர் பரிதியார் வகுத்தார்னு வச்சிருக்காங்க. ஆமாம். வகுத்தார் என்றால் ஒருவர் அவருடைய நன்மை தீமைகளை அவரே வகுத்து கொண்டார். வகுத்தான் என்றால்
இவருக்காக இன்னொருவர் செய்வார்னு இந்த உரையாசிரியர்கள் எழுதியிருக்காங்க. ஆமா. ஐயா எதை நீங்க பயன்படுத்திருக்கீங்கன்னு சுருக்கமா சொல்லுங்க. நான் அந்த 2 போட்டுட்டேன். ஓ அதான் சிறப்பு சிறப்பு சிறப்பு. அதாவது அந்த எங்க ஆளுங்களை அதை பார்க்க மாட்டாங்க. ரொம்ப சிறப்பான விஷயம், நல்ல விஷயம். அந்த குறிப்புராய் இல்லாத இது வெளியிட மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். மிகச் சிறப்பு. அது இருக்கணும். அந்த அந்த கருத்து வேறுபாடு கொண்டாவது நான் கொண்டு வந்திருக்கேன். இது இதில் பார்க்கலாம். ஐயா வணக்கம். நீங்கள் திருக்குறள் தெளிவுரை நிறைய படிச்சிருக்கீங்க. மணக்குடவர் எழுதுனது, பரிமையாளர் உரை எல்லாமே படிச்சிருக்கீங்க. கலைஞர் எழுதின குறளோவியம், இந்த நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் எழுதின குறளோவியம் நீங்கள் படித்ததுண்டா? அதில் உங்கள் மனதை கவர்ந்த பகுதி ஏதாவது இருக்கா? அது இன்னும் படிக்கணும்னு இருக்குங்க. நான் வாங்கி வச்சிருக்கேன் இப்போது சில உரை. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அது வெறும் குறளையும் படிக்கலாம்னு நான் படிச்சுட்டே இருக்கேன். இன்னும் திருக்குறளே நான் படிச்சுட்டே வர்றேன். அதிலிருந்து எனக்கு புதிய புதிய கருத்து கிடைக்குது. ஒரு 1000க்கும் மேற்பட்ட உரைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் ஒருவர் தன் வாழ்நாளில் வாசிப்பது என்பதே முதல்ல சாத்தியமில்லாத ஒன்று தமிழகத்தில் பிறந்தவர்களுக்கே. அவர் அதே போல் வேல்சாமி ஐயா அவர்கள் ஒரு சிறந்த வாசிப்பாளரும் ஆய்வாளரும் கூட. அவர்கிட்ட நீங்கள் பாராட்டு வாங்கியிருக்கிறது எங்களுக்கு இன்னும் பெருமை அளிக்கிறது. நாமக்கல் மண்ணில் ஏன்னா மிக சரியான ஒரு வாசிப்பாளரும் ஆய்வாளரும் கூட. பெயர் மாற்றம் பற்றி எங்கள் மதிப்புக்குரிய குருவாயூரப்பன் ஐயா அவர்கள் வேண்டுகோள் வச்சாங்க. என்னுடைய கருத்து, வீரமாமுனிவர் இத்தாலியிலேருந்து வந்த கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி தமிழ் படித்து ஆர்வத்தில் ஆசையில் பேரை மாற்றினார். தைரியநாத சாமி அப்படின்னு பேர் வச்சார். அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு சொன்னாங்க, இது தமிழ் மொழி இல்லை, தைரியம்னா வடமொழி சொல் அப்படின்னு. பிறகுதான் வீரமாமுனிவர்னு மாற்றிக்கிட்டார். அதனால் அவர் பேர் என்ன வைக்கிறதுன்னு தெரியலன்னு தேடுறேன்னாரு. தேவையே இல்லை. தமிழகத்திலேயே பல பேர் இன்னும் தமிழில் பேர் வைக்கல. இந்த தலைமுறை மாறி போய்கொண்டே இருக்கிறது. நீங்கள் எங்கள் வள்ளுவனின் வான்புகழ் குறளை, தமிழ் மொழியினுடைய ஆகச்சிறந்த அறிவு அடையாளத்தை உலக அரங்கிற்கு கொண்டு சென்று சேர்த்திருக்கிறீர்கள். தலை வணங்குகிறோம். இந்த அளவிலே நீங்கள் நிறைவாக ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லி நிறைவு செய்யலாம். நன்றி. நன்றிங்க. நான் வள்ளுவனை குறித்து பழமொழி